விஜயுடைய மகன் ஜேசன் சஞ்சய் படம் இயக்குறதா சில மாதங்களுக்கு முன்னாடி அறிவிப்பு வெளியாகியிருந்தது. ஆனா அந்த படத்துல யார் ஹீரோவா நடிப்பாங்கன்றது பத்தி பலரும் பெரிய கேள்வியா இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த படம் நடக்குமா நடக்காதங்கிற சந்தேகமும் கோலிவுட்ல எழுந்திருந்தது. சூழல் இப்படி இருக்க சில நாட்களுக்கு முன்னாடி ஜேசன் சஞ்சய் இயக்கக்கூடிய படத்தினுடைய மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆகியிருந்தது. படத்துல சந்தீப் கிஷன் ஹீரோவா நடிக்கிறாரு. தமிழ் சினிமாவினுடைய டாப் ஸ்டார்கள்ல ஒருத்தரான விஜய் இப்போ தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சியை தொடங்கியிருக்காரு. கடைசியா அவருடைய நடிப்புல கோட் திரைப்படம் வெளியாகியிருந்தது. வெங்கட் பிரபு இயக்கியிருந்த இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளியாகி கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்தது. விஜயனுடைய நடிப்புல கடைசியா வெளியான கோட், லியோ, வாரிசு ஆகிய 3 படங்களுமே பெரிய வெற்றியை பெறாததுனால விஜயும் அவருடைய ரசிகர்களும் கொஞ்சம் அப்செட்ல தான் இருக்காங்க. நிலைமை இப்படி இருக்க விஜய் இன்னும் ஒரு படத்துல மட்டும் தான் நடிக்க இருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அந்த படத்தை வினோத் இயக்குறாரு. பூஜா ஹெக்டே ஹீரோயினா நடிக்கிறாங்க. பாபி தியோல் வில்லன் ரோல் நடிக்கிறாரு. விஜயினுடைய கடைசி படம்ங்கிறதுனால தளபதி 69 படத்தை அவருடைய ரசிகர்கள் ஆர்வத்தோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வினோத் இயக்கக்கூடிய படம்ங்கிறதுனாலையும் இந்த படத்தின் மேல ஒட்டுமொத்த கோலிவுட்னுடைய ஆர்வமும் அதிகரிச்சிருக்கு. இதுக்கிடையில விஜயனுடைய மகன் ஜேசன் சஞ்சய் வெளிநாட்டுல இயக்கம் சம்பந்தமான படிப்பை படிச்சாரு. அவருடைய தந்தை போல சஞ்சயும் நடிகரா வருவாருன்னு பலரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா தனி ரூட் பிடிச்ச சஞ்சய் இயக்குனரா அவதாரம் எடுத்திருக்காரு. லைகா நிறுவனம் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சில மாதங்களுக்கு முன்னாடியே வெளியாகிருந்தது. ஆனா அந்த படத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து எந்த ஒரு தகவலும் வெளியாகல. மேலும் சஞ்சய் இயக்க இருந்த படம் டிராப் ஆகிருச்சுன்னு பல கதைகள் உலவிட்டு இருந்தது. சூழல் இப்படி இருக்க சில நாட்களுக்கு முன்னாடி சஞ்சய் இயக்கக்கூடிய படம் பற்றின அப்டேட் வெளியாகிருந்தது. அதன்படி படத்துல சந்தீப் கிஷன் ஹீரோவா நடிக்கிறாரு. தமன் இசையமைக்கிறாரு. இது தொடர்பான மோஷன் போஸ்டர் வெளியாகி ட்ரெண்ட் ஆகியிருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க தன்னுடைய மகன் படம் பற்றி விஜய் இதுவரைக்கும் வாய் திறக்காம இருக்காரு. இந்த நிலையில இது குறித்து பிரபல பத்திரிகையாளர் அந்தணன் தனியார் யூடியூப் சேனலுக்கு பேசியிருக்காரு. அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில ஜேசன் சஞ்சயினுடைய படத்தினுடைய விஷயம்ங்கிறது விஜயனுடைய நாலேஜ் இல்லாம நடக்கக்கூடியது. தன்னுடைய அப்பாவால வாய்ப்பு வாங்கிட்டேன்ற பெயர் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஜேசனுடைய மன ஓட்டம் இருந்துகிட்டு இருக்கு. அதன் காரணமா தான் விஜய் இந்த விஷயத்துல எதுலையுமே தலையிடல. அதனாலதான் இது தொடர்பா விஜய் ஒரு ட்வீட்டும் போடல. ஜேசனுடைய ஆபீஸ் பூஜை கூட விஜய் போகவே இல்லை. அதே சமயம் எஸ்ஏசி ஜேசனோட நல்லாவே பேசிக்கிட்டு தான் இருக்காரு. தாத்தா பேரன் உறவு சூப்பரா தான் இருக்குதுன்னு பேசியிருக்காரு.